ஆதவ அர்ஜுனா தீவிரமாக பாஜகவை எதிர்ப்பது மார்ட்டினுக்கு பெரிய சிக்கலை உண்டாக்கிருக்கு. ஏன்னா மார்ட்டின் ஒரு தொழிலதிபர், அவர் வியாபாரம் செய்து நார்த் ஈஸ்டர்ன்ஸ் எல்லாமே பாஜக தான். அவங்களுக்கு பாஜக ஆட்சியில் இருக்கும் மாநிலத்தில் வியாபாரம் பண்றாரு. அவங்க கூப்பிட்டு கேட்கறாங்க, என்னங்க உங்க மருமக வந்து இந்த மாதிரி வந்து பிஜேபி எதிர்க்கிறாருன்னு. கடும் கோபம் அடைந்த மார்ட்டின் மருமகனை கூப்பிட்டு, நீ மரியாதையா பிஜேபி எதிர்க்கிறது நிறுத்த போறியா இல்ல குடும்பத்தில் வந்து பிளவு உண்டானமான்ற அளவுக்கு பேசிட்டாங்கன்னு கேள்விப்படுறோம். கன்ஃபார்ம் இல்லை, ரொம்ப கோபமா பேசிட்டாராம். அந்த குடும்பத்தில் ஏகப்பட்ட குழப்பம் வந்திருக்கான். என்னைக்குமேங்க ஒரு வியாபாரி மார்ட்டினுடைய மகன் கூட சார்ல்ஸ் அவரோட ட்விட்டர் பக்கத்தில் தெரிவிச்சிருந்தார். சார்ல்ஸ் பாண்டிச்சேரியில் ரொம்ப க்ளோஸாக இருக்கார் பிஜேபியோட. இது என்னன்னா, நம்ம தப்பு சொல்லலை. ஒரு தொழிலதிபர்கள் என்றைக்குமே கட்சி, இப்போ டாட்டாவோ பிர்லாவோ என்னைக்கா கட்சி சேர்ந்து பார்த்துருக்கீங்களா? அதுக்கு நான் டாடா பிர்லாவையும் மார்ட்டினும் ஒன்றா சொல்ல, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அரசியல்வாதிகள், தொழிலதிபர்கள். மார்ட்டினுக்கு என்ன வேலை? எந்த கட்சி போனாலும் நிதி கொடுப்பார். பாஜக வந்தாலும் சரி, திமுக வந்தாலும் சரி, அதிமுக எல்லாம் நிதி கொடுப்பார். அவருடைய தாராள மனசு. இப்போ என்ன சொல்கிறாங்களாம், மார்ட்டின் வழியாக ஆதவ அர்ஜுனாவை வளைச்சு விஜயை உள்ளே கொண்டு வரலாம். ஏன்னா மார்ட்டின் பாஜக ஆதரவாளர் மாதிரி தான் இருக்கார்.